ஹாய், நம்ம தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப்பில் எஸ்எஸ்சிக்காக பிரத்யேக கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு கிராமர் கோர்ஸ் போட்டிருக்கோம். இந்த கிராமர் கோர்ஸில் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா கிராமர் டாபிக்ஸுமே எஸ்எஸ்சிக்கு ரிலேட்டடாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே தமிழில் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் என்னோட ஃபோக்கஸ் வெக்காபுலரியாக இருக்குது. நான் வெக்காபுலரி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல் ரிப்பீட்டட் வெக்காபுலரி கோர்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். இதில் 2018 2022 வரைக்கும் ரொம்ப ரிப்பீட்டான வேர்ட்ஸ் 2 தடவையிலிருந்து அதிகபட்சம் 8 தடவை வரைக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு. அந்த எல்லா வேர்ட்ஸும் நம்ம கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெக்கார்டட் வீடியோஸில் இந்த வேர்ட்ஸ்க்கான ரூட் வேர்டு என்ன, அந்த ரூட் வேர்ட்லேருந்து வேறு என்னென்ன வேர்ட்ஸ் வந்துச்சு, இது எல்லாத்துக்கான டெஃபினேஷன், எக்ஸாம்பிள்ஸ், அந்த மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சினோனிம்ஸாகவும் வச்சுருக்கோம், ஆன்டனிம்ஸாகவும் டெஸ்ட் சீரிஸ் நம்ம அதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வெக்காபுலரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா களம் இங்கிலீஷ் கோர்ஸ்ன்றது ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். களம் கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் நான் சொன்ன மாதிரி கிராமர் வீடியோஸும் இருக்கும், அதே மாதிரி வெக்காபுலரி வீடியோஸும் இருக்கும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டெஸ்ட் சீரிஸாக கொடுத்துட்டு அதுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். 2011 2022 இருக்க எல்லா கிராமர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவாஸ் பாசிவாஸ், டைரக்ட் இன்டைரக்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது எல்லாமே நம்ம சீரிஸாக போட்டு அதுக்கு நம்ம வீடியோ சொல்யூஷன்ஸ் எடுத்துன்னு வந்து வச்சுருக்கோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன் சொல்லிட்டு அதை நீங்கள் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு டோட்டல் கோர்ஸாக வந்து களம் கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸாக போட்டிருக்கோம். இது போக எக்கனாமிக்ஸுமே ஒரு வீடியோ கோர்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் கவலைப்படாதீங்க, அதை நான் எடுக்கல. ஒரு நல்ல எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாக நம்ம போட்டு அதுக்கான ஒரு வீடியோ கோர்ஸ் போட்டிருக்கோம். இன்கேஸ் எக்கனாமிக்ஸ் வீடியோ எப்படி எடுத்திருக்காரு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம ஆப்பில் போனீங்கன்னா ஒரு டெமோ வீடியோ, ஒரு ஃப்ரீ வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் டெஸ்ட் சீரிஸ் வரும். எக்கனாமிக்ஸ்க்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கு டெஸ்ட் சீரிஸ் வரும். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம 120 ரூல்ஸ்க்கு ஃப்ரேமில் ரூல்ஸ் நம்பர் 56 to 60 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரூல், இந்த டைப், கைண்ட், சார்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஆஃபுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நவுன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேர்ட் கைண்ட். ஸோ இதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும், இதோட ஃபார்ம் எப்படி இருக்கணும், இது ரெண்டு கோரிலேட் ஆகுதான்றது பார்ப்போம். ஸோ மொத்தம் 4 எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். பட் இது 4மே கரெக்ட் கிடையாது. இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். கைண்ட் ஆஃப் கார்ஸ் கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 1 கார், 2 கார், 3 கார், 4 கார் இருக்குன்னு வச்சுப்போம். மொத்தம் 4 கார்ஸ் இருக்குது. பட் இந்த 4 கார்ஸும் ஒரே வகையில் சேர்ந்தது, ஒரே டைப், ஒரே கைண்ட் அப்படின்றப்போ இந்த ஒன் கைண்ட் நம்ம சொல்லும்போது கைண்ட் ஆஃப் கார்ன்றது கரெக்ட். கைண்ட் ஆஃப் கார்ஸ்ன்றது கரெக்டான எக்ஸ்பிரஷன். அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ் கரெக்டானு கேட்டிங்கன்னா மறுபடியும் கார்ஸ் நிறையா இருக்குது, அதே மாதிரி கைண்ட்ஸும் நிறையா இருக்குது. ஒரு காரும் ஒரு டைப்பில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் வேலிடான எக்ஸ்பிரஷன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறோம், கைண்ட்ஸ் ஆஃப் கார்னு சொல்கிறோம். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் கார் சொல்லும்போது எத்தனை கார்னா ஒரே ஒரு கார் தான் இருக்குது, ஆனால் கைண்ட்ஸ் நிறையா இருக்குது. கைண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு கார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் சேருமான்னு கேட்டால் தப்பு. ஸோ இந்த தேர்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு இன்கரெக்ட் எக்ஸ்பிரஷன். தேர்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு இன்கரெக்ட் எக்ஸ்பிரஷன். பட் ஃபோர்த் கைண்ட் ஆஃப் கார் கரெக்டானு கேட்டால் கரெக்ட். ஏன்னா ஒரு கார் ஒரு கைண்டில் இருக்குது. அப்போது இது நமக்கு வேலிட் எக்ஸ்பிரஷன். அப்போ ஃபோர்த்து வேலிட் எக்ஸ்பிரஷன், தேர்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் தப்பு. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு சிங்குலர் நவுன் இருக்குது. அந்த சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி ஆஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒன்று சிங்குலர் கைண்ட் யூஸ் பண்ண, டைப்போ இல்லை கைண்டோ சிங்குலராக மட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டைப்ஸ்ன்ற ப்ளூரல் ஃபார்ம் வராது. பட் இதுவே ஆஃப்க்கு அப்புறம் ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நமக்கு டைப்பும் போடலாம், டைப்ஸும் போடலாம். டைப்பும் போடலாம், டைப்ஸும் போடலாம். ஓகே. ஸோ கார்ஸ் ப்ளூரில் இருக்குது, கார்ஸ் ப்ளூரில் இருக்குது. இதுக்கு கைண்ட் யூஸ் பண்ணுறது, கைண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரெண்டுமே கரெக்ட். கார் சிங்குலராக இருக்குது, கைண்ட் யூஸ் பண்ணுறது கரெக்ட். ஆனால் சிங்குலர் காருக்கு கைண்ட்ஸ் யூஸ் பண்ணது தப்பு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்கள். எலக்ட்ரிக் கார்ஸ் ஆர் அ கைண்ட் ஆஃப் கார்ஸ். கைண்ட் ஆஃப் கார்ஸ்னால் இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே ஒரே டைப்பில் தான் வருது. அதனால் அ கைண்ட்ன்றது கரெக்டான எக்ஸ்பிரஷன். பட் இது பாருங்களேன், there are many different kinds of cars. கைண்ட்ஸ் ஆஃப் கார்ஸ்னால் நிறைய வகையில், ஒரு கார் ஒரு ரகம். ஸோ அப்போ என்னென்ன ரகம்னு பாருங்கள், such as sedans, SUVs and trucks. அப்போ இதெல்லாமே ஒரு டைப் நம்ம சொல்கிறோம். அது sedan is a kind of car. sedan கார்ன்றது ஒரு டைப் ஆஃப் கார். அப்போது ஒரு கார் ஒரு டைப்னு சொல்கிறோம். ஸோ இது மூணுமே நமக்கு வேலிட் எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 57, இன், இன்சைட், இன்டு. இது மூணுமே இன்னர் ஸ்பேஸை பற்றி பேசுது. பட் ஒன்று எப்போ யூஸ் பண்ணான்றது பார்ப்போம். நல்லா கேளுங்க. இன்னுன்றது யாரோட ஒரு பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் இருக்கலாம்.
ஒருத்தரோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சம்திங் ஒரு இன்னர் ஏரியாக்குள்ளே இருக்கும்போது இன் யூஸ் பண்ணுவோம். இன்டூன்றது எப்போவுமே மூமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எப்போவுமே மூமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த 2 ரீசன்ஸ்க்கும் இன்னுக்கு பதிலாகவும் இன்ட்டுக்கு பதிலாகவும் நம்ம இன்சைட் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஹி கேம் அப்படின்னு சொல்கிறாங்களே, கேம்னா வெளியிருந்து வராங்க, அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராங்க, அப்போ கேம் சொல்லும்போது மூமெண்ட் இருக்குது. இன்டூ த கிளாஸ் ரூம்னு சொல்லலாம், இன்சைட் த கிளாஸ் ரூம்னு சொல்லலாம். ஹி கேம் இன்டூ த கிளாஸ் ரூம், இன்சைட் த கிளாஸ் ரூம். அப்போ மூமெண்ட் இருக்கும்போது இன்டூவும் யூஸ் பண்ணுறோம், இன்சைட் யூஸ் பண்ணுறோம், இன்சைட் வருது. ஹீ இஸ் பிளாங்க் த கிளாஸ் ரூம். இப்போ அவனோட பொசிஷனை பற்றி தான் பேசுகிறோம். அந்த பர்சனோட பொசிஷன் கிளாஸ் ரூமை பொறுத்து எங்கே இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஹீ இஸ் இந்த கிளாஸ் ரூம்னு சொல்லலாம், இன்சைட் த கிளாஸ் ரூம்னு சொல்லலாம். அப்போ பொசிஷனை பற்றி பேசும்போது இன்னும் வருது, இன்சைடும் வருது. அப்போ இன்சைட் மூமெண்ட்டுக்கு வருது, பொசிஷனுக்கு வருது. ஆனால் இன் பொசிஷனுக்கு மட்டும்தான் வரும், இன்டூ மூமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரணும். இது போக இன்னும் ஒரு யூசேஜ் இன்சைடுக்கு இருக்குது. The hotel looked shabby from the street, but it was fine on the blank, on the inside. ஸோ அதோட உள் பரப்பளவு. இப்போ யாரோட பொசிஷனை பற்றி பேசலை, ஒரு பொருளுக்கான இன்னர் சர்ஃபேஸை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ பாக்ஸில் இன்சைட் த பாக்ஸ்னால் அந்த பாக்ஸோட உள்ளே இருக்க சர்ஃபேஸ். அப்போ அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் நம்ம இன்சைட் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இங்கே இன்னும் வராது, இன்டூவும் வராது. அடுத்து வித் அண்ட் பை, இது ரெண்டுமே இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I killed the spider. இந்த சென்டென்ஸை நம்ம பாசிவாக யூஸ் பண்ணும்போது the spider was killed by me நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ யார் அந்த ஸ்பைடர் கொண்டார்னா நான் கொன்னேன். அப்போ இந்த ஆக்ஷன் என்னால் பண்ணப்பட்டதுனால நம்ம பை போடுறோம். சப்போஸ் நான் எதை யூஸ் பண்ணி நான் பண்ணேன்னு சொல்லும்போது வித் அ நைஃப்னு போடலாம், with a knife. அப்போ யார் பண்ணாங்கன்னு சொல்லும்போது பை வருது, எதை வச்சு பண்ணணும்னு சொல்லும்போது வித் வருது. ஸோ பை நான் எப்போ யூஸ் பண்ணலாம், whenever I talk about people or actions. people or actions வரும்போது பை. எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது வித்துன்றது அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்ட், இதை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம், டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வாட்ச்ன்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது நல்லா கவனிங்க. What is the time in your watch? What is the time in your watch? இது ஒரு தப்பான ஆன்சர். What is the time by your watch ன்றது கரெக்டான ஃபார்ம். What is the time by your watch? By your watchனா உங்கள் வாட்சை பொறுத்த வரைக்கும் டைம் என்ன? பிகாஸ் ஒரு வாட்ச்னு கண்டிப்பாக டைம் மாறலாம். ஸோ உங்கள் வாட்ச் பொறுத்த வரைக்கும் டைம் என்னவான்றது கேட்போம். ஸோ எப்பவுமே வாட்சை ரெஃபர் பண்ணும்போது இன் யோர் வாட்ச்ன்றது டைமை ரெஃபர் பண்ணும்போது வராது, பை யோர் வாட்ச் மட்டும்தான் வரணும். அடுத்து ஸ்டார்ட் ஃப்ரம். ஆக்சுவலாக இந்த ரூல் வந்து அவங்க எப்படி போட்டிருந்தாங்கன்னா, அந்த ரூல் புக்கில் ஸ்டார்ட் கூட ஃப்ரம் வராது, ஆன் தான் வரணும்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஸ்டார்ட்டை பொறுத்துனதே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வருதோ அதை பொறுத்து தான் என்ன ப்ரப்போசிஷன்றது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்கரெக்ட் ரூல் அதில் போட்டிருந்தாங்க. இது கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், த ஷோ ஸ்டார்ட்ஸ் பிளாங்க் மண்டே. இப்போ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஃப்ரம் மண்டே போட்டால் தப்பு. ஏன்னா மண்டேன்றது ஒரு டே, ஒரு டைம். அப்போ இந்த டைமுக்கான எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஆன் மண்டே வரும். பட் இதுவே நான் வந்து 5 PM போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆன் போடும்போது ஸ்டார்ட்ஸ் அட் 5 PM போடுவோம். இல்லை 2018 போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷோ ஸ்டார்ட்ஸ் அட் 2018 வராது. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் இப்போ 2018 வருதுங்களேன். ஸ்டார்ட்ஸ் இன் 2000, ஸ்டார்டட் இன் 2018 போடலாம். த ஷோ ஸ்டார்டட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்டட் இன் 2018. அப்போது இந்த டைம் எக்ஸ்பிரஷனை பொறுத்து தான் ப்ரப்போசிஷன் வரணும். ஸோ ஸ்டார்ட் வந்தாலே ஆன் வரும்னு சொல்லக்கூடிய ரூல் தப்பான ரூல். ஓகேவா? ஸோ ஃப்ரம் யூஸ் பண்ண முடியுமானா, ஃப்ரம்ன்றது டைம் எந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம், பட் பிளேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னை, அப்படி யூஸ் பண்ண முடியும். இல்லை இப்போ இந்த ப்ரைஸ்ன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். த ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் பிளாங்க் ₹100. ஸ்டார்ட்ஸ் அட் ₹100 போடலாம், ஃப்ரம் ₹100 போடலாம். ஸோ ஸ்டார்ட்டை பொறுத்து இந்த ப்ரப்போசிஷன்ஸ் எதுவுமே நம்ம போடல. இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை பொறுத்து தான். ஸோ ப்ரைஸ் வரும்போது மோஸ்ட்லி அட் ப்ரிஃபர் பண்ணுவோம், ஃப்ரம்மும் ப்ரிஃபர் பண்ணலாம். பிளேசஸ் வரும்போது ஃப்ரம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை பொறுத்து இந்த ப்ரப்போசிஷன்ஸ் நம்ம போடுவோம். ஸோ டைமில் என்ன டைம் எக்ஸ்பிரஷனோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனா அட்டான்றது நம்ம டிசைட் பண்ணுவோம். அடுத்து
2 + V1 + ing. ஸோ நம்ம நிறைய பேர் எக்ஸாம் இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் எக்ஸாம் ரிப்பீட்டடாக எழுதுறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆகுது ப்ராக்டிஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு அடிக்கு எப்பவுமே தெரியும் 2 கூட V1 தானே வரும். ஆனால் சில இடத்துல இது தப்பாகி 2 + V1 + ing ஃபார்ம் ஒன்று வரும். இது எப்படி 2 கூட V1 + ing வரும்ன்றது சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கான்செப்ட், இன்கேஸ் நீங்கள் வேர்ப்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் புரியும். அதனால தான் நம்ம எப்பவுமே ரூல்ஸ் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், கான்செப்ட்ஸ்குள்ளே போகணும்னு சொல்வேன். இப்போ நல்லா கேளுங்க, ஒரு வேர்ப் இருக்குது, அந்த வேர்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கும் அப்படின்னும் போது அந்த வேர்ப் நமக்கு டிரான்சிட்டிவ் வேர்ப். இந்த வேர்புக்கு ஆப்ஜெக்ட் வரும்ன்றது டிரான்சிட்டிவ் வேர்பா? இந்த டிரான்சிட்டிவ் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் சில நேரம் இன்ஃபினிட்டிவாக இருக்கலாம், சில நேரம் ஜெரண்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ லைக், இப்போ ஸ்மோக்கிங் வச்சுப்போம். ஐ லைக் ஸ்மோக்கிங் போட்டாலும் கரெக்ட் தான், ஐ லைக் டு ஸ்மோக் போட்டாலும் கரெக்ட் தான். அப்போது என்னோட ஆப்ஜெக்டோட இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜெரண்டும் யூஸ் பண்ணுறேன், ஒரு இன்ஃபினிட்டிவும் யூஸ் பண்ணுறேன். அப்போது இந்த 2 போட்டது லைக்குக்காக கிடையாது, இது டு ஸ்மோக்குன்றது ஒரே ஃபார்மாக வரும். அப்போ லைக்குக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு இன்ஃபினிட்டிவ். ஓகே, இது ஒரு டைப். ஸோ எப்போ ஒரு வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்லாம் நான் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த இன்ஃபினிட்டிவ் தான் 2 + V1 வரும். ஸோ 2 + V1 ஒரு ஃபார்ம் கிடையாது, இன்ஃபினிட்டியோட ஃபார்ம் தான் 2 + V1. ஓகே, இப்போ இன்னொரு கேஸில் என்ன சொல்கிறேன், ஒரு வேர்பு ஆப்ஜெக்ட் எடுக்கவே எடுக்காது. இந்த சில வேர்ப்ஸ்க்கு ஆப்ஜெக்ட் வராது, அந்த ஆப்ஜெக்ட் வரக்கூடிய வேர்ப்ஸை நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்புக்கு ஆப்ஜெக்ட் எடுக்காது, ஆனால் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரப்போசிஷன் ஆட் பண்ணி ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். He laughed my jokes. He laughed my jokes போட்டிங்கன்னா தப்பு, he laughed at my jokes. அப்போ இந்த வேர்புக்கு ஒரு ப்ரப்போசிஷன் போட்டுட்டு அப்புறம் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறீங்க. இப்போ லாஃபுக்கான ப்ரப்போசிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்டுன்றது லாஃப்கான ப்ரப்போசிஷன், அதோட ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன். அப்போ ஒரு சில வேர்புக்கு என்ன ஆகும், அட்டு வந்து ஒரு ப்ரப்போசிஷன் எடுக்கிற மாதிரி சில வேர்ப்ஸ்க்கு வந்து 2 ப்ரப்போசிஷனாக எடுக்கும். அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுக்காது, ஒரு 2 ப்ரப்போசிஷன் எடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஆகும். அப்போ 2 போட்டுட்டு அப்புறம் இதுதான் நமக்கு ப்ரப்போசிஷனாக வந்து நிற்குதுல. ப்ரப்போசிஷன் என்றைக்குமே நவுனுக்கு முன்னாடி தான் பிளேஸ் பண்ணுவோம். ப்ரப்போசிஷன் என்றைக்குமே நவுனுக்கு முன்னாடி தான் பிளேஸ் பண்ணுவோம். அப்போ ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் வர்றது நவுனாக தானே இருக்கணும். அப்போ அந்த இடத்துல V1 வராது, V1 + ing அதாவது ஜெரண்ட் தான் வரும். அப்போ என்ன வேர்ப்ஸ்லாம் இருக்குன்னா அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். be used to, accustomed to, addicted to, with a view to, look forward to. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கு அப்புறம் 2 எடுக்குதா, அப்போ இந்த 2 எல்லாம் நம்ம ப்ரப்போசிஷனாக பார்க்குறோம். ஆனால் இங்கே வரக்கூடிய 2வை ப்ரப்போசிஷனாக பார்க்கல. இங்கே இருக்குல்ல இந்த 2வை நம்ம ப்ரப்போசிஷனாக பார்க்கல, இது இன்ஃபினிட்டியோட ஃபார்மாக பார்க்குறோம். ஸோ ப்ரப்போசிஷனாக 2 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் V1 வராது, கண்டிப்பாக ஒரு நவுன் வரணும். அந்த நவுன் ஜெரண்டாக இருக்கலாம், அந்த நவுன் ஜெரண்டாக இருக்கலாம். என்ன இருக்கக்கூடாதுன்னா V1 இருக்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு வேர்ப். ஸோ பாருங்கள், நெய்தர் பேரண்ட் வாஸ் மச் கிவன் டு. இப்போ 2 போட்டது கிவனுக்காக, மச் கிவன் டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் தி ஹேபிட் ஆஃப் டூயிங் சம்திங், அதுதான் கிவன் டுக்கான அர்த்தம். ஸோ மச் கிவன் டு டாக்கிங் அபவுட் தேர் ஃபீலிங்ஸ். நெய்தர் பேரண்ட்னா 2 பேரண்ட்டுமே தங்களோட ஃபீலிங்ஸை பற்றி அதிகமாக பேசுனது கிடையாது, அந்த ஹேபிட் அவங்களுக்கு இல்லை. ஷீ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிளாங்க் த கிராண்ட் சில்ட்ரன் அகெயின். ஸோ அவங்களோட கிராண்ட் சில்ட்ரனை திருப்பி பார்க்கறதுக்காகன்னு வச்சுக்கோங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட்டிங், எதுக்கு எதிர்பார்த்துருந்தாங்கன்னா மீட்டிங்க்கு எதிர்பார்த்து இருந்தாங்க. 2க்கு அப்புறம் இப்போ நம்ம போடக்கூடியது மீட்டிங். ஹி கன்ஃபஸ்ட் டு பிளாங்க் மோஸ்ட் ஆஃப் த மூவி, வாட்சிங் மோஸ்ட் ஆஃப் த மூவி. ஸோ முக்கால்வாசி மூவி அவன் பார்த்ததா கன்ஃபஸ் பண்ணிட்டான், ஒத்துக்கிட்டான். ஓகே, ஸோ இது எல்லா இடத்துலையுமே நம்ம 2க்கு அப்புறம் V1 + ing ஏன் போகிறோம்னா இந்த 2 எதுவுமே இன்ஃபினிட்டுக்கான 2 கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இந்த வேர்ப், இந்த வேர்புக்காக வரக்கூடிய ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷனாக இந்த 2 இருக்குது. அதனால தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே இதுக்கப்புறம் நம்ம 2 போடுறோம். அதனால தான் ரூல் கொடுத்துருப்பாங்க, இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் 2 + V1 + ing யூஸ் பண்ணணும். ஸோ இது 2 + V1 + ing ஃபார்ம் கிடையாது. இந்த வேர்டு வந்துச்சுன்னா இதுக்கு 2 தான் வரும். 2 வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் தானே வரணும், அந்த நவுன் நமக்கு ஜெரண்டாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், நாட் ரிசீவிங் இமெயில்ஸ் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வி ஆஃபன் என்கவுண்டர் இன் ஆர் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், அப்போது இது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு டைப். அப்போ அ கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் கரெக்டான எக்ஸ்பிரஷன், இல்லை எரர் கிடையாது. அடுத்த மாதிரி there are various kind of problems that can arise during software development projects such as bugs, compatibility issues and performance issues. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒரு டைப்பில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா,
வேரியஸ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா கேளுங்க, நான் டைப்புன்னு ஒரு வேர்டோ இல்லை கைண்டுன்னு ஒரு வேர்டோ இதெல்லாம் தனியாக யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. இப்போ நான் திஸ்ன்னு ஒரு வேர்டு போட்டுட்டேன்னா திஸ்ன்றது சிங்குலருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அப்போ திஸ் டைப்ஸ்ன்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி தீஸ் டைப்புன்னு சொன்னாலும் தப்பு. அப்போ வேரியஸ்ன்னு சொல்லும் போதே அங்கே நிறையா இருக்குன்னு தான் அர்த்தம். வேரியஸ் கூட கைண்ட் வந்திருக்கக்கூடாது, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றதான் வந்திருக்கணும். ஸோ இங்கே கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் போனால் பிரச்சனை இல்லை தான். ஆனால் வேரியஸ் என்ன சொல்லுதுன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது ஒரு ப்ளூரல் நவுனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அந்த லாஜிக் படி பார்க்கும்போது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் கரெக்ட். அடுத்து a lack of communication between team members is the kind of problem that can hinder project progress. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம சொல்கிறோம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது. ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட். சாரா இஸ் அடிக்டட் டு ரீட் நாவல்ஸ் லேட் இன் டு த நைட். ஸோ டு ரீட் நாவல்ஸ்ன்றது தப்பு, டு ரீடிங், அடிக்டட் டு ரீடிங். எதுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்கன்னா ரீடிங்க்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, அந்த ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே டூக்கு அப்புறம் வரக்கூடியது V1 + ING. இந்த டூ ஏன் போட்டோம்னா அடிக்டட் கூட வரக்கூடிய டூ. லேட் இன் டு த நைட்டு தப்புன்னு பார்க்காதீங்க, லேட் இன் டு த நைட் கரெக்ட் தான். லேட் அட் நைட்டுன்னு சொன்னீங்கன்னா நைட்டில் ரொம்ப லேட்டான ஒரு பாயிண்ட். லேட் இன் டு த நைட்னா ஒரு நைட்டில் ஒரு பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்றது லேட் இன் டு த நைட். அது கரெக்டான எக்ஸ்பிரஷன், தப்பு நினைக்காதீங்க. Mark is prone to overthink situations which sometimes leads to unnecessary stress. Mark is prone to overthinking situations. ஸோ டூக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜெரன் வரும். இந்த ப்ரோனுக்காக நம்ம டூ யூஸ் பண்ணுறோம், அதனால் ஓவர் திங்கிங். In addition to studying for her exams, Lucy volunteers at the local shelter. ஸோ இந்த இடத்துல அடிஷன் டூ அப்படின்னு சொல்லுவோம். அடிஷனுக்காக நம்ம டூ யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் V1 + ING. இது கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். They look forward to travel to exotic destinations during their vacation. ஸோ எது எதிர்பார்த்து நிற்கிறாங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்காக. அப்போ டூக்கு அப்புறம் வரக்கூடிய ட்ராவல் வராது, ட்ராவலிங் வரணும். they look forward to traveling. ஃபார்வர்டுக்கு அப்புறம் டூ வருது, இது ஃபார்வர்டுக்கான டூ, இதுக்கப்புறம் வரக்கூடியது ஜெரண்ட். ஸோ இதில் நம்ம நிறைய ரூல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ். நீங்கள் இது பார்த்ததை விட இந்த 55 to 60 இந்த ரூல்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துருங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனலையோ இல்லை சாட்லையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.